இப்போ டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பற்றின அதோட கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பேங்கிங் டாபிக்ஸ்லேருந்து நிறைய கான்செப்ட், அதாவது பார்ட்னர்ஷிப், மிக்சர் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த வரிசையில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பற்றின கான்செப்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ், பேசிக் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இப்போது இந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம் வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அதாவது ப்ராஃபிட் லாஸ், அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை மேபி நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ அதை விற்கும் போது எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணணும், எவ்வளோ லாஸ் நம்மளுக்கு வருது, ஸோ இப்போ அதை விற்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன. ஸோ இப்போ ஒரு கடைக்காரங்களோட ஆஸ்பெக்டில், ஒரு ஷாப் ஓனர் அவங்களோட ஆஸ்பெக்டில் இருந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து லிசன் பண்ணிட்டு, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாகவே இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இந்த கான்செப்ட்டில் ரொம்ப பயங்கரமாகவே ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு ஷாப் ஓனர் அவங்களோட ஆஸ்பெக்டில் அவங்க எப்படி அந்த பொருளை அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு திங்க் ஏதோ பண்ணுறோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, ஸோ இப்போ அதுக்கான செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்னவா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்பயுமே வந்து நம்ம ஒரு பொருள் விற்கிறோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு லாபம், ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட் அதுதான். ஸோ இப்போ வந்து ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு மார்க் ப்ரைஸ் வச்சு அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை எப்படி நம்ம செல் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் நார்மல் பேசிக் கான்செப்ட். நம்ம ஒரு ஷர்ட் வாங்குறோம்னா அந்த ஷர்ட்டில் மார்க் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை அடிச்சுட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அதாவது இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் பிடிச்சி நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. கரெக்டாக? இதுதான் லாஜிக். ஆனால் உண்மையிலே மார்க் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ரியல் காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. ரியல் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர் பர்சன்டேஜில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து ஒரு மார்க் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து அதிலிருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து செல் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்கும். அதாவது ஒரு ரொம்ப சிம்பிள், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு இருக்கும், அந்த சட்டையோட விலை வந்து 100 ரூபா இருக்குன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மார்க் ப்ரைஸ்ன்றதில் 150 ரூபாயை அதை வந்து அந்த லேபிள் பண்ணுவாங்க. லேபிள் ப்ரைஸ் தான் மார்க் ப்ரைஸ். லேபிள் பண்ணப்படுற ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ். லேபிள் 150 ரூபான்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணுவாங்க. 150 ரூபா லேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர், ஆடியோ ஆஃபர் இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு 120 ரூபாய்க்கு அந்த இதை செல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன நினைப்போம், 30 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். கரெக்டாக 30 ரூபா லெஸ் ஆகுது, 30 ரூபா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் 100 ரூபாயிலேருந்து 20 ரூபா, அதாவது 20% அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. புரியுதா? ஸோ இதுதான் லாஜிக். அதாவது இதை லாஜிக்ன்ற மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், நம்ம வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த பொருளுக்கு, அதாவது எக்ஸ்பென்சஸை சேர்த்து அண்ட் ஆல்சோ நம்மளோட பங்குக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம அதை விற்போம். ஓகேவா? அதிகபட்சம் நம்ம பண்ணுறது அதுதான். மேபி வந்து ஒரு 1 or 2% வந்து நம்ம மேபி வந்து அந்த வாங்கின ப்ரைஸுக்கு அதை விற்கலாம், இல்லை லாஸ் கூட ஆகலாம், அது வேறு. பட் நம்ம மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறது என்னது, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் விற்போம். அப்போ வந்து இந்த இதுங்க தான் ப்ளே பண்ணுதுங்க, நல்ல ரோல் ப்ளே பண்ணுங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலாக நம்ம வாங்குற ப்ரைஸ், பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதாவது பர்ச்சேசிங் ப்ரைஸ்னால் எப்படின்னா ஆக்சுவலாக அந்த பொருளோட ரேட் காஸ்ட் ப்ரைஸ், அப்படி புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் அடுத்து இதுக்கு ஒரு மார்க் ப்ரைஸ், லேபிள் பண்ணக்கூடிய ப்ரைஸ், இது ஒன்று. அப்போ அதாவது என்னென்னா இங்கே ஒரு 100 ரூபா அப்படின்னா இதை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். அடுத்து செல்லிங் ப்ரைஸ், இதுதான் வந்து ஃபைனல் அந்த பொருளை வந்து விற்கக்கூடிய ப்ரைஸ். இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 120 இல்லை 130, அப்போ 120 ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ என்ன தோணும், இதிலேருந்து பர்டிகுலராக எனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். கரெக்டாக? ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னு தோணும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதுலேருந்து உண்மையிலே ப்ராஃபிட், ஒரிஜினல் ப்ரைஸ் 100, இதுலேருந்து 20, அப்போ 120, அப்போ 20 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ இது வந்து எப்படி சொல்லணும்னா இது ஒரு கண் துடைப்பு மாதிரி. நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்டுக்கு தான் நம்மளோட ஆஸ்பெக்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் லாஜிக்ஸ். அப்போ இதுங்க தான் வந்து ப்ளே பண்ணுதுங்க நல்ல ரோல் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ மார்க் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணுறோம், மார்க் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம், அண்டு அந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் போக நம்ம செல் பண்ணுறோம், இந்த இதுங்க தான் வந்து நம்மளை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ஒரு பயங்கரமான ரோல் பண்ணக்கூடிய அந்த எப்படி சொல்ல கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 100லேருந்து 150, அப்போ நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 50% கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? 100லேருந்து 50% கூட, அப்போ 150. இந்த லாஜிக் தான். ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இதுதான். காஸ்ட் ப்ரைஸ்ன்ற ஒன்று இருக்குது,
அந்த காஸ்ட் ப்ரைஸுக்கு நான் எவ்வளோ லேபிள் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் எடுத்தோன்னே நான் காஸ்ட் ப்ரைஸுக்கு விற்றேன் அப்படின்னா அப்போ என்னோடய எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, அண்டு என்னோடய ட்ராவலிங் சார்ஜ் இல்லை சம்திங் எனக்கான அந்த செலவு எனக்கான, அதாவது என்னோட செய்குலின்னு இருக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகுது. ஸோ இப்போ அதெல்லாம் நான் வந்து சேர்த்துட்டு தான் நான் வந்து அவனை செல் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுறேன், கண் துடைப்புக்காக அந்த காஸ்ட் ப்ரைஸே நான் மார்க் பண்ணி சும்மா ஒரு 150, அதாவது அந்த காஸ்ட்லேருந்து ஹையராக வந்து அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், ஹையராக தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஹையராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை எனக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்குவேன், எனக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி குறைச்சிக்குவேன். அப்போ குறைக்கும் போது என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி முடிச்சிருவேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. எ மேன் வாண்டட் டு செல் அன் ஆர்டிக்கல் வித் 20% ப்ராஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம். 20%னா 20/100, கரெக்டாக? 20% அப்படின்றத வந்து 20/100 அப்படின்னு தான் எழுதுவோம். அதாவது 100ல் 20 பார்ட் தான் 20%. இதுதான் பெர்சன்டேஜோட கான்செப்ட். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 100ல் 20 பார்ட் அப்படின்றது தான் 20%. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பொருளை அவன் வந்து வாங்கிட்டான், அதை எப்படி செல் பண்ணணும்னு நினைக்கிறான்னா 20% ப்ராஃபிட்டோட, அதாவது அவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் அவன் வாங்கின 100 ரூபா, ஓகேவா? ஆனால் அவன் ஆசைப்படுறது என்னென்னா அதை 120 ரூபா, 20 ரூபா கூட வச்சு அவன் அதை விற்கணும் அப்படின்றது அவனோட ஆசை, ஓகேவா? இதுதான் லாஜிக். ஸோ செல் அண்ட் ஆர்டிக்கல் வித் 20% ப்ராஃபிட், இதுதான் அவன் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். பட் என்ன நடக்குது, பட் ஹி ஆக்சுவலி சோல்ட் அட் 20% லாஸுக்கு விற்றுட்டான். ஐயோ, அப்போ 20% லாஸ்ன்னு என்ன அர்த்தம்? அவன் 100 ரூபாய்க்கு வாங்கினதை 20 லாஸ்ன்னு என்ன அர்த்தம்? 20 ரூபா கழிச்சிடணும், 80 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். ஓ மை காட். ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினதை 120 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு நினச்சது போக 100 ரூபாய்க்கு வாங்கினதை 80 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேட்டில் விற்கலை, ஓகே, 80 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். அப்போ 80 ரூபாய்க்கு விற்கிறான்னா அந்த 80 தான் என்னது சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த 80 ரூபாய்க்கு விற்றுருக்கான்றது நம்ம இந்த பர்சன்டேஜ் கான்செப்டில் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த 80 தான் என்ன தான் 480, ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், இந்த 80 பார்ட்டு தான் 480க்கு ஈக்குவல். அப்போ ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா என்ன வரும், 6ன்னு வரும். அப்போ ஒரு பார்ட் 6னா அப்போ இந்த 100 பார்ட் என்னவாக இருக்கும், அவனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 600 இருக்கும், கரெக்டாக? ஏன்னா ஒரு பார்ட் 6, அப்போ 100 பார்ட் என்னது 600. ஸோ இந்த இடத்துல 600, இந்த இடத்துல 480, ஓகே, இவ்வளோ தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அட் வாட் ப்ரைஸ் ஹி வாண்டட் டு செல் டு ஏர்ன் த ப்ராஃபிட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இவன் எதுக்கு செல் பண்ணணும்னு நினச்சா, அதாவது இப்போ ரியாலிட்டியாக இதுக்கு தான் செல் பண்ணியிருக்கான், அந்த 450 செல் பண்ணியிருக்கான். பட் அவன் ஆசைப்பட்டது என்னது 120க்கு. அப்போ ஒரு பார்ட் 6னா 100 பார்ட் 600, அப்போ 120 பார்ட் எவ்வளோ, 720. ஸோ அவன் வந்து செல் பண்ணணும்னு நினச்ச அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 720. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அகெயின் கூட நான் டீச் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். வெயிட், அதாவது ஒரு பொருளை வந்து அவன் 100 ரூபாய்க்கு வாங்குகிறான், அதை வந்து 120க்கு விற்கணும்னு நினைக்கிறான். பட் அது நடக்கும். ஓகே, கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பொருள் 100 ரூபான்னு இருக்குது, ஆனால் அவன் வந்து அதை 120க்கு விற்கணும்னு ஆசைப்பட்றான். இப்போ இதையுமே நான் வந்து ரேஷியோவாக எடுத்துக்குவேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5ன்றதை 6க்கு விற்கணும்னு ஆசைப்பட்றான். ஓகே, ஆசைப்பட்றான், தப்பு இல்லை. பட் அப்போ அவனுக்கு என்ன நடக்குது, 100 ரூபான்ற பொருளை வந்து 80 ரூபாய்க்கு தான் விற்கிற நிலமை வருது. அப்போ இதை ரேஷியோவை பார்த்தோம்னா 5:4. ஸோ இப்போ 5 அதாவது 5ன்ற இடத்துல 4 ரூபாய்க்கு தான் விற்கிறான். அப்போ இந்த 4 பார்ட் இருக்குல்ல, இந்த 4 பார்ட்டு தான் என்னது 480, இப்படியும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பார்ட் என்னது 120. ஓகே, ஒரு பார்ட் 120னா 5 பார்ட் எவ்வளோ, அவனோட செல்லிங் இது காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. 5 பார்ட் வந்து 600. 5 பார்ட் 600னா அவன் என்ன கேட்டிருக்காங்க, அவன் வந்து ஆசைப்பட்ட செல்லிங் ப்ரைஸ் என்ன, அவன் விற்கணும்னு நினச்ச செல்லிங் ப்ரைஸ் என்ன, விற்கணும்னு நினச்சது 6 பார்ட். அப்போ 6 பார்ட் என்னவாக இருக்கும், ஒரு பார்ட் 120னா 6 பார்ட் 720. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சோம். நீங்கள் வந்து நம்ம 100 120 எடுத்துக்கலாம், பிகாஸ் பர்சன்டேஜோட லாஜிக்கல் கான்செப்டே அதுதான். பட் அதையுமே ஷார்ட்டாக நம்ம வந்து ரேஷியோ ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா 5ன்ற இடத்துல 6ன்னு எடுத்திருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து 5ன்ற இடத்துல 4க்கு தான் விற்றுருக்கான். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கும் போது ஈஸியாக முடியும். அதனால தான் சொல்கிறேன், பர்சன்டேஜ்
ரேஷியோ, ஆவரேஜ் மூணுமே ரொம்ப பெரிய ரோல் பண்ணும் எல்லா கான்செப்ட்லையும். அதனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மூணுத்தையும் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அவ்வளோதான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். எ மேன் பைஸ் 12 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹12. ஓகே, 12 ஆர்டிக்கலை 12 ரூபாய்க்கு வாங்குறான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐட்டமும் இங்கே உள்ளே வருது, ரேட்டு மட்டும் இங்கே சொல்லாமல் ஐட்டம்ஸும் உள்ளே வருது. 12 ஆர்டிகல்ஸை 12 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் என்ன, 12 ஆர்டிகல்ஸை 12 ரூபாய்க்கு. ஸோ இப்போ ருபீஸ் ஐட்டம். ஓகே, 12 ஆர்டிகல்ஸாக 12. அப்போ ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? ₹1 வாங்கியிருப்பான். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்டு செல்ஸ் தெம் அட் த ரேட் ஆஃப் ₹1.25 பெர் ஆர்டிக்கல். அதாவது 12 ஆர்டிக்கலை 12 ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஆர்டிக்கலை 1.25 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு ஆர்டிக்கலோட ரேட் என்னது? ஒரு ஆர்டிக்கலோட ரேட்டு ₹1 தான். ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் ₹1. ஆனால் அவன் விற்கிற ஒரு ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் என்னது? அவன் விற்கிறான். ஒரு ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறான்? 1.25. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அவனோட கெயின் பர்சன்டேஜ். அப்போ கெயின் தானே, கண்டிப்பாக கெயின். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹1 இருக்குது, அவனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 1.25 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ எவ்வளோ அவன் வந்து கெயின் பண்ணுறான்? 0.25. அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் வந்து ₹1 வந்து அவனோட கெயின் பர்சன்டேஜ் இருக்குது. ₹1 வந்து அவனோட ப்ராஃபிட்டாக இருக்குது ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும். இதான லாஜிக்கு. அப்போ இதுக்கு கெயின் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு ரூபாய்க்கும் 25, அதாவது சாரி ₹1, அதாவது 0.25, அதாவது கால் பைசா வந்து அவனுக்கு ப்ராஃபிட். அப்போ 100க்கு எவ்வளோ? இது இப்படி தானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ₹1 0.25, ₹1 எனக்கு வந்து கால் பைசா வந்து எனக்கு ப்ராஃபிட்னா, அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? 25%. தட் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ₹1 எனக்கு வந்து 0.25, அப்போ ₹100 எவ்வளோ? 25% ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து அவனோட கெயின் என்னவா இருக்குது? 25% கெயினாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் ப்ராப்ளம். 3 toys are sold at the cost price of 4 toys. புரியுதா? 3 toys are sold at the cost price of 4 toys. Then profit what? என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த வேர்ட்ஸோட எப்படி சொல்ல, அந்த வேர்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வெளியே அப்படியே துண்டாக தெரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 டாய்ஸோட செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 4 டாய்ஸோட காஸ்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3 டாய்ஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 டாய்ஸோட காஸ்ட் ப்ரைஸுக்கு அதான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாலே செம்ம முடிஞ்சு, இந்த செம்ம முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். 3 டாய்ஸோட செல்லிங் ப்ரைஸு அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 டாய்ஸ் ஆஃப் சேம் கைண்ட். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. அப்போது இதிலிருந்து நான் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸுக்கான ரேஷியோ எடுத்துடலாமா? இதுதான். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ₹3 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் ₹4. எப்படி என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? அப்படியே கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கிராஸில் கொண்டு வந்துட்டேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஒரு சைடாகவும் அந்த நம்பர்ஸை வந்து அந்த ரேஷியோ கான்செப்ட்டில் ஒரு சைடாகவும் வச்சுட்டேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ₹3 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் ₹4. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ பாருங்களேன், ₹3 வாங்கின பொருளை ₹4 விற்கிறேன். அப்போது ஒவ்வொரு ₹3 எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ₹1 ப்ராஃபிட். உங்களுக்கு இதுதான் லாஜிக். ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஸ்ட்ரக்சரே தான். ஒவ்வொரு ₹3 எப்படி? ஒவ்வொரு ₹3 ₹1 ப்ராஃபிட்னா அப்போ 100க்கு எவ்வளோ? 100 தான் போடணும், 200லாம் போடக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். சென்ட்னால என்ன சொன்னேன்? 100ன்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த நம்மளோட பழைய வீடியோஸில். ஸோ இப்போ ஒவ்வொரு ₹3 ₹1 ப்ராஃபிட். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 33 1/3% அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போது திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் வரும் ஃப்ராக்ஷனில். ஸோ இப்போ எப்படி பண்ணுவோம்? சால்வ் பண்ணால் 100 போட்டு நார்மல் இந்த ட்ரெடிஷ்னல் டிவிஷனில் போட்டு பண்ணோம்னா இப்படி தான் நம்மளுக்கு வரும், லைக். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க 33 அதாவது இது 33 1/3%. இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கோம். இது நாட் நார்மல் ஃப்ராக்ஷன், மிக்சடு ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட். ஸோ இப்போ கொடுக்கப்பட்டதை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார்முக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டாலே சம்ம முடிஞ்சு. ஓகே,
ஓகே, இந்த செம்மு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சிங்கில் இருக்கும். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது 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 செம்மாக இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து எப்படி சொல்ல, இதை எதையுமே செம்ம நினச்சிக்க வேணாம். நம்ம கடைக்காரங்க அந்த ஆஸ்பெக்டில் யோசிங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஓகே. பேங்க் வழியாக கடைக்காரன்னு தெரில. ஓகே ஓகே. இஃப் ஐ வுட் ஹவ் பர்ச்சேஸ்ட் 11 ஆர்டிகல்ஸ் ஃபார் 10 ரூபி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம் பர்ச்சேஸ் தானே, இப்போ காஸ்ட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போ 11 ஆர்டிகல்ஸை வந்து என்ன பண்ணுறேன்னா 10 ரூபிக்கு வாங்குறேன். ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க? அண்டு சோல்ட் ஆல் த ஆர்டிகல்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10 ஃபார் ₹11. ஸோ இப்போ இந்த இடத்துல 10 ஆர்டிக்கலை செல்லிங் ப்ரைஸ் 11 ரூபாய்க்கு விற்கிறேன். லாஜிக் புரியுதா? ஸோ இதை எப்படி எழுதி இது கரெக்டாக இந்த ஃபார்மில் தான் எழுதணுமா, இல்லை வெயிட் ஒரு நிமிஷம் இருங்களேன். இது செல்லிங் ப்ரைஸ் இங்கே போட வேணாம். 10 ஆர்டிக்கலை செல்லிங் ப்ரைஸ் இங்கே போடுறேன், 11 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரேஷியோவில் இதை வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கொடுக்கப்பட்டது இப்படி எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் அகெயின் கூட நான் இது பண்ணுறேன், நான் ப்ராப்பராக எழுதி காட்டுறேன். ஸோ 11 ஆர்டிக்கலை வந்து 10 ரூபாய்க்கு வாங்குகிறான். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இது ஐட்டம். அண்டு 10 ஆர்டிக்கலை வந்து அட் ரேட் ஆஃப் 11 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ ரேஷியோவில் என்ன பண்ணுவோம்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். 10 இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். 11. ஓகே, சிம்பிள். இப்போ இதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெண்டுமே ஐட்டம் சேம் ஆயிடுச்சு. அப்போ 110 ஆர்டிகல்ஸ் டோட்டலாக எவ்வளோ வருது? 110 ஆர்டிகல்ஸு. வெயிட், 110 இதை மல்டிப்ளை பண்ணணும். ரேஷியோட நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம். இதை மல்டிப்ளை பண்ணணும். 110 ஆர்டிகல்ஸ் நம்ம டோட்டலாக வாங்கியிருக்கோம். அதாவது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் 110 ஆர்டிகல்ஸ். ஆனால் விற்றது எவ்வளோ? 121 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஐட்டம்ஸை இங்கே ஈக்குவல் பண்ணுறோம். லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு அன்மேட்ச்டாக இருக்குது. 11 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், சரி. ஆனால் 10 வந்து 11 விற்கிறேன். எனக்கு அந்த இதில் இடத்துலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக க்ரியேட் ஆகுது. கரெக்டாக? அப்போ வந்து டோட்டலான ஐட்டம் சேவ் பண்ணிடுறேன். மொத்தமாக நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது, பர்டிகுலர் ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் 110 ஐட்டத்தை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எனக்கு தெரிய வருது. ஆனால் அதே 110 ஐட்டத்தை நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 121 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து ஈஸியாக நம்மளோட ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இப்போ அதான் லாஜிக்கு. இங்கே என்ன கேட்டிருக்கான்? ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க, எனக்கு கொடுத்துட்டான். அப்போ ப்ராஃபிட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி தான், ஒரு வே தான் வந்து இது கண்ண முடிட்டு சொல்லிடலாம். இது 21% ப்ராஃபிட். ஏன்னா 100 ரூபான்ற இடத்துல 120 ரூபா, 21 ரூபா கூட வந்திருக்கு. அப்போ 21னா 21%. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து ஐட்டம் வந்து ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது. நம்ம இவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், ஆனால் வித்த ஐட்டம் வேறு, அது காஸ்ட் ப்ரைஸ் வேறு, செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அப்போ அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் என்ன இப்படி எழுதியிருக்கேன். அகைன் கூட நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அதாவது ஐட்டமு காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு எப்படி போடணும், இப்படி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம தான் அடுத்தடுத்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மெத்தடாலஜிலாம் இல்லை. சம்மை பொறுத்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 11 ஆர்டிகல்ஸை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஓகே, அடுத்து வந்து ரேட் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ். 10 ரேட் ஆஃப்னு சொல்லும்போது நம்ம ரேட்டு கிடையாது, அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, அந்த ஐட்டம்ஸோட அளவு தான் சொல்கிறாங்க, அந்த எத்தனை வாங்குகிறோன்றதை. 10 ஆர்டிகல்ஸை 11 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ரேஷியோட கான்செப்ட் படி என்ன ஆகும்? இங்கே உள்ளது இங்கே ப்ளேஸ் ஆயிரும், இங்கே உள்ளது இங்கே ப்ளேஸ் ஆயிரும். அப்போ 10 இங்கே 11. ஓகேவா? இப்போ செஞ்சோம்னா 121 மல்டிப்ளை தான் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. 110 அங்கே 100. ஸோ சேம் 110 ஆர்டிகல் தான், பட் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 121 ரூபா இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து எனக்கு எவ்வளோ கெயின் ஆகுது? 21 ரூபா கெயின். ஸோ 21%. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன பார்ப்போம்? ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 21 ரூபா ப்ராஃபிட். அப்போ 100க்கு எவ்வளோ அடித்து கொடுத்தாலே அந்த 121% தானே வரும். அதை தான் சொல்கிறோம். ஓகேவா? 21%. அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, எ பர்சன் பைஸ் சம் பென்சில் அட் 5 ஃபார் ரூபி. அதாவது 1 ரூபாய்க்கு, எப்படி ₹1 ரூபிக்கு வந்து பென்சில் எத்தனை வாங்குறான்னு பார்த்தோம்னா 5 பென்சில் வாங்குறான். 1 ரூபாய்க்கு 5 பென்சில் வாங்குறான், அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ லைக் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தான், பட் ஐட்டம் வந்து ஜஸ்ட் 5 வாங்குறான் 1 ரூபாய்க்கு. அண்டு செல்ஸ் தெம் அட் 3 ஃபார் ரூபி. அப்போ என்ன பண்ணுறான்? விற்கிறது எப்படி விற்கிறான்னு பார்த்தோம்னா
₹1க்கு 3 விற்கிறான். ஓகே, வாங்குறது சேம், அதாவது இந்த இடத்துல வந்து காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் சேம், பட் இந்த ஐட்டமோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, அவன் வாங்கின ஐட்டம் வந்து 5 வாங்குறான், ₹1 அவன் சைட்லேருந்து 5 வாங்குறான், ஆனால் அவன் விற்கும் போது 3 விற்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இதுலேருந்து எப்படி ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான், ஏன்னா அவன் வாங்கும்போது கூட வாங்கிட்டு விற்கும் போது அதே சேம் ரேட்டுக்கு கம்மியானது விற்கிறான். அப்போ மிச்சம் இருக்கிற பென்சில் அவனுக்கு லாபம். கரெக்டாக, இப்போ 5 பென்சில் வாங்கின இடத்துல 3 அவன் வந்து சேம் ரேட்டுக்கு விற்கிறான். அப்போ 3 விற்கிறான் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு தடவை 3 விற்கும்போது அவனுக்கு எத்தனை பென்சில் லாபம், 2 பென்சில் லாபம் தானே, ஏன்னா அவன் வாங்கின அந்த ₹1க்கு 5 வாங்கியிருந்திருப்பான், ஆனால் அந்த 5ல் அவன் 3 தான் விற்கிறான். அப்போ அந்த 2 அதே ரேட் ஆஃப் அந்த ருப்பிக்கு வந்து அவனுக்கு அந்த 2 வந்து லாபம் தான். அப்போ அந்த 2 வந்து அகெயின் அவன் திருப்பி வேறு இது கூட சேர்த்து வச்சு விற்பான். கரெக்டாக, அப்போ அந்த 2 தான் லாபம். அப்போ ஒவ்வொரு ₹3க்கும் ஒவ்வொரு 3 பென்சிலுக்கும் 2 பென்சில் லாபம்னா அப்போ 100க்கு எவ்வளோ, இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து ரேட்டில் மட்டுமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஐட்டம் வச்சுமே வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ அப்போ ஒவ்வொரு 3 பென்சிலுக்கும் 2 பென்சில் வந்து லாபம். ஸோ அப்போ வந்து மொத்தமாக 100க்குன்னு பார்த்தோம்னா இது வரும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் த ஆன்சர். இதுதான் வந்து இதை ஃப்ராக்ஷனில் நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இந்த பர்சன்டேஜ் தான் வரும், 66 2/3% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் 200 இதை டிவைட் பண்ணோன்னா இந்த போதில், ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும் 66, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து இப்படி வந்துடும் 2/3% அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் தான், இதுவுமே சிம்பிள் தான். இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்க, இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 8/5 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது செல்லிங் எப்படி இதை ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் 8/5 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ கொடுத்ததை இந்த மாதிரி எழுதிட்டு இவ்வளோ தான் சம்மு முடிஞ்சு. இப்போ இதில் சம்மு முடிஞ்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சம்மு முடிஞ்சு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் 8/5 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பார்த்தோம்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இப்போ ஏன்னா அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ எடுக்கிற மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். அப்போ 8/5 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக சொல்லுங்கள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ₹5 இருந்துச்சுன்னா நான் விற்கிற செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹8 இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 5னா செல்லிங் ப்ரைஸ் 8, இதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ அவன் என்ன கேட்குறான், ப்ராஃபிட் தான் கேட்குறான். கண்டிப்பாக ப்ராஃபிட் தானே, நான் ₹5 விற்றதை ₹5 வாங்கினதை ₹8 விற்கிறேன். அப்போ வந்து ஒவ்வொரு ₹5 எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஒவ்வொரு ₹5க்கும் எனக்கு எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்டு, ₹3 ப்ராஃபிட். ஏன்னா 3 தான் கூட விற்கிறேன். கரெக்டாக, இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, 3 தான் டிஃப்ரென்ஸு. அப்போ அந்த 3 தான் வந்து எனக்கு ப்ராஃபிட், எனக்கு என் கையில் வரக்கூடிய கெயின். அப்போ ஒவ்வொரு ₹5க்கும் ₹3 ப்ராஃபிட்னா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு 60% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான், 60%. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ கொஸ்டினை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. இந்த இது பண்ணிட்டாலே இந்த சம் முடிஞ்சு. ஓகே, இந்த செம்மு நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எப்படி சொல்ல, இப்படிலாமா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூசன், அதாவது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூசனான ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவில் ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதாவது அந்த மாதிரி போகும், பட் ஆன்சர் ஃப்ராக்ஷனில் போகாது. ஸோ அப்போ அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நம்ம செய்கிற ப்ராசஸ் என்ன, நம்ம கற்றுக்கிட்ட ப்ராசஸ் என்ன, இதுதான் கரெக்டாக வரும், இது இப்படி தான் செய்யணும் இந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச்சில் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கட்டிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ தான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன் செல்லிங் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் 105. ஸோ இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அது வந்து 105க்கு செல் பண்ணுறான். ஓகேவா, 105 ரூபி. ஏ ட்ரேடர் லாஸ், இது அப்போது ஏ ட்ரேடர் லாஸஸ் 9%. ஓகே, அதாவது ₹105 அவன் விற்கும்போது அவனுக்கு 9% வந்து அவனுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதாவது அவன் ஆக்சுவலோட அவனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹100 இருந்திருக்கலாம். மேபி ஜஸ்ட்டு நான் இதுக்குள்ளே போகலை, ஜஸ்ட் அதாவது இதுக்குள்ளே உண்மையான ரேட்டுக்கு போகல, ஜஸ்ட் நான் ஒரு அசம்ஷன், நம்ம பெர்சன்டேஜ்னு எடுப்போம்ல 100ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அப்போ ஆக்சுவலாக அவனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹100 இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அவனுக்கு லாஸ் 9%. அப்போ 9% லாஸ்னு அர்த்தம், அப்போ வந்து அவன் வந்து ₹91 தான் அந்த பொருளை விற்றுருப்பான். 9%, 100ல் 9னா என்னது, 9 தான், 100ல் 9னா 9 தான், 9%. அப்போ வந்து ₹91 தான் அவன் விற்றுருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இந்த 91 தான் இந்த 105க்கு ஈக்குவல், இப்படி தானே எடுப்போம். அப்போ இந்த 91 தான் 105னா ஒரு பார்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இது நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இதுதான் இது 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 எப்படி ஃப்ராக்ஷனில் வரும், நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும்ல, அது எப்படி நம்ம அப்போ பண்ணுறது தப்பா அப்படின்னா கிடையாது. அடுத்தடுத்து அப்படி மூவ் பண்ணிடும். நம்ம ஆக்சுவலாக ப்ராசஸ் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ 91 பார்ட் தான் 105. அப்போ ஒரு பார்ட் என்னென்னா நம்ம வந்து இது 7 டேபிளில் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ 15/13 வரும். அப்போ ஒரு பார்ட் 15/13னா அப்போ இந்த 100 பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 100 பார்ட்ஸ் என்னவா வரும், 100 பார்ட்ஸ் வந்து 1500/13 அப்படின்னு வரும்.
ஸோ நம்மளோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இதுதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், அதாவது இதை வந்து இது டிவைட் பண்ணி ஒரு ரேட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு அவன் வந்து பைசா கணக்குலேயும் வாங்கியிருக்கான். அதாவது 1500 டிவைட் பை 30னா அது எப்படியும் கிட்டத்தட்ட 100 சில்லற சம்திங் வரும், பைசாவும் வரும். கரெக்டாக? ஸோ பைசா கணக்கில் அவன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வெயிட் ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதனால் வந்து இதை நம்ம அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது? வெயிட். ஸோ இப்போ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1500 ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 91 பாட்டு தான் 105, அப்போ ஒரு பாட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அதே இந்த பொருளை வந்து அவன் வந்து 30% எத்தனை 30% வந்து அவன் ப்ராஃபிட் வச்சு விற்றுருந்தான் அப்படின்னா, அப்போ விற்கும் போது வந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து புரிஞ்சா, அப்போ என்ன அர்த்தம், இந்த ருபிக்கு இந்த 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 ரேட்டுக்கு தான் நம்ம 30% கெயின். அப்போ 30% கெயின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி எழுதிக்கலாம்? 30% அப்படின்றத 10க்கு 13 எழுதலாமா? ஆக்சுவல் இப்படி தானே, அதாவது 100 ரூபா பொருளை 130 ரூபாய்க்கு விற்கணுன்றது அவனோட ஆசை. அப்போ என்ன அர்த்தம், நம்ம இதை ரேஷியோவில் எடுத்தோம்னா 10 ரூபான்றதை 13 ரூபாய்க்கு விற்கணுன்றது அவனோட இப்போ உள்ள ஆசை. அப்போ இதை தானே இங்கே எழுதியிருக்கேன். இது அப்படியே மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது இப்படி தானே எழுதுவோம் நம்ம நார்மலாக. அடுத்தடுத்து நம்ம வந்து செய்யும்போது இப்படி தானே சொல்லுவோம். ஸோ 10 ரூபா பொருள், அதாவது 10 ரூபான்றதை 13 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 13 அடி ஆயிரும், 0 அடி ஆயிரும். அப்போது இதுதான் செல்லிங் ப்ரைஸ். சாரி, ஸோ இப்போ வர்றது தான் செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோக்கு விற்றுருந்துருப்பானா? 150 ரூபாய்க்கு விற்றுருந்துருப்பானா? ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ கான்செப்ட் புரியுதா? நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வருது இல்லை டெசிமலில் வருது தேவையில்லை, கன்ஃபியூஷனே தேவையில்லை. நம்ம ப்ராசஸ் கரெக்டு, இப்படி தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி தான் அப்ரோச் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியாக நம்மளுக்கு நெக்லேட் ஆகும் அடுத்தடுத்த விஷயங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே.